கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நமக்கு செழிப்பின் ஆண்டு, உயர்வின் ஆண்டு, மேன்மையின் ஆண்டு, இதுவரை காணாத அற்புதத்தை காணக்கூடிய ஆண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த புதிய 26வது ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சபைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திற்கே இந்த வாக்குத்தத்தமாக மாறுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், இந்த வாக்குத்தத்தத்தில் அடங்கியிருக்கிற சத்தியத்தை நாம் அறிய போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையாக்கி, அந்த சத்தியம் நம்மளை வாழ வைத்து நம் மூலியமாய் பிறரையும் ஆண்டவர் வாழ வைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து சொல்வோம். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். யோபு புஸ்தகம், ஏன்னா அந்த செய்தி இதுவே ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் கவனமாயிருங்கள். இந்த சத்தியம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உயர்வை, செழிப்பை கொண்டு வர போகிறது. நீங்கள் சத்தியம் தெரிஞ்சாதான் தேவனிடத்திலிருந்து நீங்க இப்படி சொல்லி இருக்கீங்களப்பா, அப்ப எனக்கு செய்யுங்க அப்படின்னு நீங்க தேவனிடத்திலே உரிமை பாராட்ட முடியும். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 2 காரியத்தை சொல்றாரு. அவர் செய்ய போற பெரிய காரியம் உன்னால ஆராய்ச்சியே பண்ண முடியாது. எப்படி அவரு எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போறாரு, அவர் எப்படி எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போறாரு, என்னால் அதை கிரகிக்கவே முடியலையே, ஆராய்ச்சி பண்ணவே முடியலையே. 2வது சொல்றாரு, அவர் செய்ய போற அதிசயம் என்னன்னா எண்ணி முடியாதது. நீ 1 2 10 100 எண்ணிரலாம். அப்ப எண்ண முடியாத அதிசயத்தை செய்யறார்னா அவர் உனக்கு எவ்வளவு அதிசயத்தை செய்கிறார், அதை கிரகிக்கவே முடியாதாம். சொல்லுங்க, கிரகிக்கவே முடியாது, கிரகிக்கவே முடியாது. இந்த யோபு புஸ்தகத்திலேயே இந்த வாக்குத்தத்தம் 2 இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, இந்த ஆண்டு தீவிரமாய் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். தீவிரமாய் அதை தேவன் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு புஸ்தகம் 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். 2 இடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படின்னா நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன், ரெட்டிப்பாய் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். கை தட்டுவார். ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய். நான் சொன்னேன், அதை செய்வேன். கர்த்தருக்கு சொல்லதான் தெரியும் நினைக்காதீங்க, அவர் செஞ்சு காட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் அதை உரிமை பாராட்ட வேண்டும். நம்முடைய ஆண்டவருடைய குணமே அப்படிதாங்க. நீ ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி ஒரு துண்டை போடுங்க, 2 துண்டை போடுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. அவரே சொல்லிட்டாரு, உன்னால ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை நான் செய்ய போற அதிசயங்களை 1 10 100 1000 லட்சமா அப்படின்னு உன்னால எண்ணவே முடியாது. அதுதான் நம்முடைய தேவனுடைய குணம், நம்முடைய அப்பாவுடைய குணம். கை தட்டுவோம். கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா அற்புதங்களை செய்கிறவர். எடுத்து வாசிங்கள். முதல் விசுவாச மனிதனாகிய ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை
மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் என்றும் உன் சந்ததியார் ம், தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நடத்துற தேவன் என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கடற்கரை மணல் மணலை அத்தனையாய் பெருக பண்ணுவேன். பெருகப்படு. கடற்கரை மணலை உன்னால எண்ண முடியுமா? கடற்கரை மணலை உன்னால எண்ண முடியுமா? அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருடைய குணத்தை நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. முதல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து, நீங்கள் புரிந்து அந்த விசுவாசத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய முடியும். நம்முடைய தேவனுடைய குணம் என்னன்னா, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை. இந்த ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி பண்ணாரு சொல்றாரு பாருங்க. உன் சந்ததி என்னச்சுவன் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எத்தனை நட்சத்திரம்னு உன்னால எண்ண முடியுமா? அடுத்து சொல்றாரு, கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். மணலை போல பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். கடற்கரை மண்ணை போய் நீ எண்ண முடியுமா? ஒரு வருஷமா நீ கடற்கரையில போய் உட்கார்ந்து மண்ணை அள்ளி நீ எண்ணிக்கிட்டே இருந்தாலும் உன்னால எண்ண முடியாது, எண்ணவே முடியாது. அதுதான் நம்முடைய அப்பாவுடைய குணம். நீங்க அதை வச்சு நீங்க தானே சொன்னீங்க, மணலை எண்ண முடியாத அளவுக்கு நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சுவாபம், தேவனுடைய மனப்பாங்கு, அவருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே எண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்வாராம். அல்லேலூயா. சரி, யோசேப்பை எடுத்துக்கிறங்க. யோசேப்புக்கு சாப்டருக்கு வாங்க. அவனை எப்படி ஆசீர்வதித்தாரு? ஒரு லிமிட்டே கிடையாதாங்க. எனக்கு இந்த வசனம் என்ன ரொம்ப விசுவாசத்தை தூண்டிச்சு. ஆதியாமத்தின் புஸ்தகம் 41, ஆதியாமத்தின் புஸ்தகம் 41:19 எடுத்து வாசித்து பாருங்க. 49. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். கடற்கரை மணலைப் போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பாருங்க, அது என்ன செய்யலையா? அளவுக்கு அடங்காததாய் இருந்துச்சு. அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அது எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு யோசேப்புக்கு அந்த ஞானத்தை கொடுத்து, அந்த பஞ்ச காலத்துல அதை எப்படி சேமித்து, அது ஒரு லெவல் லிமிட்டே கிடையாதா. அதுதான் அப்பாவுடைய குணம். கைதட்டும். அப்பாவுடைய குணம். கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 4:29. Glory to God. 1 ராஜாக்கள் 4:29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு குழந்தை. ஐயா, யோசேப்ப மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு அடங்காத ஆசீர்வாதமா, அடங்கவே இல்லையா அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா. இங்க சாலமோனுக்கு பாருங்க என்ன பொடி கொடுக்காருன்னு பாருங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி. ஐயா, அவனுடைய மனதுல இருக்கிற அந்த ஞானம் இருக்கு, மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவுக்கு அதிகமான ஞானமா கர்த்தர் அந்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தாராம். இந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர்
சாலமோனுக்கு, ஆபிரகாமுக்கு, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டு அதை உரிமையாக்குவோம். கை தட்டுவோம். உரிமையாக்குவோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவன் சாலமோனுக்கு சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை, மிகுதியான, அதாவது மணலை எண்ண முடியாத அளவுக்கு ஞான விருத்தியை கொடுத்திருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை பார்த்து இந்த வசனத்தை படிக்கும் போதே ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என்னன்னா, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அதுவே மணலை எண்ண முடியாததுக்கு மன விருத்தியா கொடுத்ததுக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 1:31 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரே தேவனால் நமக்கு, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் ஞானமும் நீதியும் என்ன பரிசுத்தமும். அர்த்தம்? இயேசுவையே, தெய்வத்தையே நமக்கு ஞானமா தந்திருக்கிறார்னா, உனக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்கு? நீங்க நிறைய பேர் படிக்கிற பிள்ளைகள் தேர்வுல என்னால ஸ்கோர் பண்ண முடியுமா, என்னால இன்றுல ஜெயிக்க முடியுமா, என்னால ஒரு பெரிய வேலைக்கு போக முடியுமா, எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கா? ஐயா, சாலமோன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆடு, மாடு, பறவைகள், கோழி அவைகளை வெட்டி ரத்தத்தை தெளிச்ச அந்த சாலமோனுக்கு மணலை எண்ண முடியாத அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தத்தை பலியாகி உன்னை மீட்டு அவரையே உனக்கு ஞானமா கொடுத்திருக்கிறார்னா, அந்த சாலமோனை விட பல மடங்கு ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது. கை தட்டுவோம். உங்களுக்குள் இருக்கிறது. இதை நீங்க உரிமையாக்கணும். படிக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 1:31 உரிமையாக்குங்க. ஐயா, இயேசுவையே பிதா எனக்கு ஞானமா தந்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல ஞானத்தை கொஞ்சம் கொடுத்தாரியா, அந்த கொடுத்த ஞானத்துக்கு மணலை எண்ண முடியாத மன விருத்தி. ஐயா, யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தாரியா, அந்த ஆசீர்வாதமே அடங்காத ஆசீர்வாதமா. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நட்சத்திரங்களை எண்ண முடியாது, மணலை எண்ண முடியாது. எங்க அவனுக்கு 100, மனைவிக்கு 90. அவன் யோசித்திருப்பான், என்னடா எண்ண முடியாத அளவுக்கு தருவாரா, மணலை எண்ண முடியாத அளவுக்கு, நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு. ஆண்டவர் உண்மையதான் சொல்றாரா, பொய் சொல்றாரா என்று குழம்பி இருக்கலாம். ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இந்த புதிய ஆண்டுல பேசுறாரு. நான் இருக்கிற நிலைமைக்கு அவர் சொல்றாரு, கிரகிக்க முடியாம அற்புதம் செய்வேங்கிறாரு, கடனை தீர்த்துருவேங்கிறாரு. எப்படி தீர்ப்பாரு? ஆபிரகாம் கர்த்தர் பேசும்போது அவனுடைய நிலை தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைதான். ஆனா அவன் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கை தட்டுமா? நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் நாளிலே நீ சந்தேகப்படுகிறாயா? சந்தேகப்படுகிறவன், தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரா வரும் பொழுது சில பேர் அதை அணிவிக்காங்க, சில பேர் அணிவிக்காம போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? இதுல செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க என்னன்னா, இது எனக்குத்தான் சொல்லி யார் பேசுறாங்க, விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா இந்த ஆண்டு அணிவிப்பாங்க. யாருக்கோ பேசுறாரு, யாருக்கோ பேசுறாரு. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ல இருந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு. வாசிங்க ரோமர் 4. ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் இல்லாததை இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். நம்புவதுங்க, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆபிரகாமுக்கு சொல்லப்படும் பொழுது அவன் நம்புறதுக்கு என்ன இல்ல, ஏதுவில்லாதிருந்து இருந்து ஒரு குழந்தையை நீ கேட்டுக்கிட்டு இருக்க, ஒரு பிள்ளையை நீ கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எண்ண முடியாத குழந்தை, மணலை எண்ண முடியாத, நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு, வயசை பார்த்தா 100, மனைவிக்கு பார்த்தா 90. என்னையும் ஆண்டவர் சம்பந்தம் இல்லாம பேசுறாரு, உண்மையிலே தேவன் தான் பேசுறாரா, பிசாசு தான் பேசுதா என்கிற குழப்பம் வந்திருக்கும். ஆனாலும் ஆபிரகாம் தேவன் பேசுனது அவன் வசனம் என்ன சொல்லு, அவன் விசுவாசத்திற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புவதற்கு ஏதில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை.
அவன் நிலைமையை சொல்றான் பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் அவன் இருக்கும்போது ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் தன் சரீரம் செத்து போன சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் மைண்டுக்குள்ள அவன் இருக்கிற பிரச்சனையை மண்டைக்குள்ள எடுக்கவே இல்லை. அப்ப எதை எடுத்திருக்கான்? கர்த்தர் சொல்லிட்டாரு மணலை எண்ண முடியாத அளவுக்கு, கர்த்தர் சொல்லிட்டாரு நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு, கர்த்தர் சொல்லிட்டாரு. அது மட்டும்தான் மண்டைக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுறாரு. உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? கர்த்தர் பேசுறது இருக்கா? இப்ப உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனை இருக்கா? ஐயா, ஆபிரகாமுக்கு மணலை எண்ண முடியாத அளவுக்கு, யோசேப்புக்கு அடங்காத ஆசீர்வாதம், சாலமோனுக்கு ஐயா மனோவிருத்தி, மணலை எண்ண முடியாத அளவுக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு. ஐயா, அந்த ஞானத்தை தான் உனக்கு தர போறேன். அந்த யோசேப்பா மாதிரி தான் உன்னை உயர்த்த போறேன். அந்த ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நான் சிலுவையில தொங்குனேன். உன் சாபத்தை முறிச்ச. அப்ப ஆபிரகாம் பலவீனமா இருக்கவில்லை. அவன் என்ன பண்ணான் பாருங்க. வாக்குத்தத்தத்தை குறித்து, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் மனிதனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அறகுறை நம்பிக்கை இல்ல, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். உச்சத்துக்கே போயிட்டான். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நினைச்சா அதை அப்படியே செஞ்சுட்டாரு. அது உண்மையா மாறிட்டு பரிசுத்தமா மாறிட்டு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தட்டி தட்டி சொல்லுங்க, நமக்கும் 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 எழுதப்பட்டிருக்கிறது. அது உனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தா இந்த ஆண்டு உனக்கு ஒரு பொன்னான ஆண்டு. கை தட்டுவோம், பொன்னான ஆண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் செய்தியை கேட்டுட்டு சும்மா அப்படி காத்தோட விட்டுட்டு போன மாதிரி இந்த வருஷம் விட்டேன்னா அதை அனுபவிக்க முடியாது. எனக்கு அது கர்த்தர் எனக்குன்னே பேசுறாரு. கர்த்தர் எனக்குன்னே பேசுறாரு. எனக்குன்னே இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்குன்னே இதில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவர்கள் இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க. இது ரேமாவா கொடுத்தாரு. ஏன் ஒரு சிலர் அணிவிக்கிறாங்க, ஒரு சிலர் அணிவிக்காம போயிடறாங்கன்னா, அது பைபிள்ல இருக்கு. அது நடந்தது, சம்பவத்தை கோட்டிட்டு இருக்காங்க. அது நமக்கு நடக்குமா? நமக்கு என்ன முடியாத அளவுக்கு நம்ம கடன் பிரச்சனை தீர்ப்பாரா? நம்மளை தூக்கி விடுவாரா? ஆனா வசனம் என்ன சொல்லப்பட்டு, அவங்க ஆபிரகாமுக்காக மாத்திரம் இல்லையா, நமக்கு நிச்சயமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஐயா, கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையாராதிப்பே. ஐயா, கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையாராதிப்பே. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாம மாதிரி கடற்கரை மணல நீங்க அப்படியே விசுவாசி, நீங்க கடற்கரை அப்படியே கற்பனைக்கு கொண்டு வரணும். கடற்கரையில எவ்வளவு மண் இருக்கும் ஐயா? ஒரு பெட்டி மண்ணையே எண்ண முடியாது. கடற்கரையில இருக்கிற அத்தனை மண்ணையும் எண்ண முடியுமா? அவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாராம். அதுதான் என் அப்பாவுடைய சுவாபம். யோசேப்புக்கு அடங்காத ஆசீர்வாதம். அப்ப எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் தர போறாரு. அவர் என்ன உயர்த்த போற ஆசீர்வாதம் அடங்காத ஆசீர்வாதம். வரப்போற தேர்வுல நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐயா சாலமோனுக்கு எப்படிப்பட்ட ஞானமா? மணலை எண்ண முடியாத அளவுக்கு மனோவிருத்தி. அப்பா, கொஞ்சம் அது ஞானத்தை கொடுத்ததுக்கே மணலை எண்ண முடியாத அளவுக்கு ஞானமா. ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவனே உனக்கு ஞானமா உள்ள தங்கியிருக்கிறார்னா, எந்த அளவுக்கு நீ மார்க் எடுப்ப, எந்த அளவுக்கு நீ உச்சிக்கு போவ, எந்த ஞானத்தை வச்சுட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு விசுவாசத்தை அந்த ஆண்டு தட்டி எழுப்புங்க.
கிரைக்க முடியாத அற்புதம். கை தட்டுவோம். கிரைக்க முடியாத அற்புதம். அந்த அற்புதத்தை இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிப்பதற்காக சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். சொல்லுங்க. ஒண்ணு கோல். சொல்லுங்க கோல். இன்னொன்னு சொல்லுங்க. கையில காலை தட்டுங்க. கால். இன்னொன்னு என்னது? சொல்லுங்க. சால்வு. சால்வு. உங்க மேல இருக்கிற துணி, கர்ச்சீப்பு, சட்டை, உங்க மேல போடுற துண்டு, இதுல எல்லாம் வல்லமை இருக்கான். அல்லேலூயா. இதை இந்த ஆண்டு நீங்க பயன்படுத்த போறீங்க. நிறைய வியாதியஸ்தர்கள் குணமடைய போறாங்க. கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை உங்களை பயன்படுத்த சொல்லு. கிரைக்க முடியாத, ஆராய்ச்சி கூட பண்ண முடியாது. கேன்சர் நோய் உள்ளவங்க மேல பொட்டுன்னு போட்டாங்க, நோயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டெஸ்ட் பண்ணும் போது. அப்படிலாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பொய்யாகாது. அல்லேலூயா. கட்டி உள்ளவங்க மேல நீங்க விசுவாசத்தோடு நீங்க கட்சிப்பையோ அல்லது செல்போனையோ, உங்கள்ட்ட என்ன பொருளுக்கு அதை கைய வச்சு ஜோம் பண்ணிட்டு 3 தடவை வச்சு எடுங்க. முடிஞ்சது. விசுவாசத்தோடு நீங்க செய்யுங்க. ஏன்னா தேவன் சொல்றாரு, உன் கையில் இருப்பது என்ன? யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வாசிங்க. 15, 16, அப்பொழுது 17. கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்ராகமம் 14ல 15, 16, 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசே, மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில கோல் இருக்குல்லப்பா, உன் கையில கோல் இருக்குல்ல, நான் கிரகிக்க முடியாத அற்புதம் செய்யணுமா? உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. ஐயா, உன் கையில் இருக்கிற பொருளை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அந்த பிரச்சனை உள்ள இடத்துல உன் கையில என்ன இருக்கோ அது தேவனுடைய வல்லமையா இருக்கு என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு நேரா அந்த கோலை நீட்டியா. உன் கையில தானே இருக்கு. உன் கையில இருக்கிறது, உனக்குள்ள தேவன் வாழ்றாரு. உனக்குள்ள தேவன் வாழ்றனால உன் கையில இருக்கிற வல்லமை அந்த பொருள்ல இருக்கு என்று சொல்லி அந்த கடலுக்கு, செங்கடலுக்கு நேரா உன் கையை நீட்டியா. உன் கையில ஒரு கோல் இருக்கியா, அந்த கோல்ல என் வல்லமை இருக்கியா, நீட்டியான்னு சொன்னாரு தேவன். சொல்றாரு பாருங்க. உடனே மோசே நீட்டுவான் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அந்த வெட்டாந்தரை என்னச்சுவாங்க? நடந்து போவார்கள். நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். நான் மகிமைப்படுவேன். இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. ஆராதனையில அந்த காரியத்தை சொன்னாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஐயா, இந்த பிரச்சனை உன்னை விரட்டி விரட்டி வருது இல்ல, விரட்டி விரட்டி வருது இல்ல, இந்த ஆண்டு பாருங்க உன் கையில் இருக்கிற அந்த பவரை நீங்க காட்ட போறீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு தடையா இருந்துச்சு, அவங்களால போக முடியல. தண்ணி ஒரு தடையா இருந்துச்சு. இப்ப கர்த்தர் சொல்றார், உன் கையில என்ன இருக்கு? அந்த கோலை நீட்டு, சமுத்திரத்தை 2ஆ பொளந்துரு. அவன் உடனே கையில இருக்கிற அந்த பொருளை நீட்டுனான், கோலை. கடல் எப்படி போயிட்டான்? ரோடா மாறிட்டான். ஐயா, ஒரு செங்கடல் தரையா மாறுதுன்னா அது சாதாரண காரியமா? நீ கப்பல் போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த செங்கடல் வழியா தான் பல நாடுகளுக்கு கப்பல் அந்த ரூட்ல தான் போகுமா. அது எவ்வளவு பெரிய கடல் பாருங்க. அந்த கடலை இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது அந்த கடலை பார்க்கும் போதுதான் எப்பா அந்த கடல்ல கப்பல் இருக்கிறதுலாம் தெரியுது. இதத்தான ஆண்டவர் ரோடாக்குனாரு. எப்படி ரோடாக்குனாரு? மோசே கையில இருக்கிற கோலை தான் நீட்ட சொன்னாரு. ஒரு தேவ மனுஷன் கையில இருக்கிற பவரை காட்டும்படி கடலுக்கு நேர கையை நீட்ட சொன்னாரு. அந்த செங்கடல் ஒரு ரோடா மாறிட்டுங்க. ரோடா மாறின மாத்திரம் இல்ல, எந்த சத்ருவனை விரட்டிட்டு வந்துச்சோ அதை உள்ள விட்டு அடிச்சு அந்த பார்வோன்னு அந்த குதிரைகள் கம்ப்ளீட்டா சோழி முடிச்சு அது நிமித்தமா தேவன் மகிமைப்படுறாராம். கை தொட்டோமா? அது நிமித்தமாய்
இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்ய போகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஐயா, வருஷ காலம் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வருஷம் எனக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கிறாங்க. அந்த சத்துருக்களுக்கு நீ யார் என்பதை காட்ட போகிறாய். உன் கையில் இருக்கிற வல்லமை நீ காட்டு, வல்லமையை காட்டு. எது பிரச்சனையா இருக்கோ, உன் சரீரத்துல வியாதி பிரச்சனையா இருக்கா, அந்த வியாதி உள்ள இடத்துல உன் கையில மோசே கையில கோலை கொடுத்த மாதிரி இப்ப எல்லார் கையில என்ன இருக்கு? ஒண்ணு வேத புத்தகம். இப்ப வேத புத்தகத்திலேயே இப்ப நிறைய ஊழியக்காரங்க எங்க போயிட்டாங்க. நான் என்ன அங்க ஹைதராபாத் போகும்பொழுது கூட பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் டேப்பு அந்த எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஜெர்மன்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் சென்னைக்கு வந்தார், அங்கேயும் மீட்டிங் போயிருந்தேன். அவங்களும் அது நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் போல, அது அவங்க அதை தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசிக்கிறாங்க. அப்ப என்னன்னா அந்த வேதாகமும் செல்லுக்குள்ளே இருக்கு. அவங்க என்ன நினைக்காங்கன்னா செல்லுலையும் பவர் இருக்கு, நல்லதா எடுத்துக்கொள்ளலாம். என்ன செய்யலாம்? அந்த செல்போன் மேல உங்க கைய வச்சு மோசே கையில கோலை கொடுத்த மாதிரி என் கையில இந்த போனை கொடுத்துருக்கீங்கப்பா, இந்த போன்ல உங்க வல்லம் இருக்குன்னு சொல்லி நோயாளி மேல ஒரு எந்த நோய் இருக்கோ அந்த நோய் நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு மோசே கையில உள்ளதை நீட்ட சொன்னீங்கல்ல, இப்ப என் கையில ஒரு செல்போன் இருக்குப்பா, இந்த செல்போன் தேவனுடைய வல்லமையா இருக்கு. பேதுருடைய நிழல்ல வல்லம் இருந்துச்சு இல்ல, பேதுருடைய நிழல்ல வல்லம் இருந்துச்சு இல்ல, பவுலுடைய கட்சிப்புல வல்லம் இருந்துச்சு இல்ல, சட்டையில வல்லம் இருந்துச்சு இல்ல. அப்போ ஒரு தேவ மனுஷன் கையில என்னெல்லாம் இருக்கோ அவ்வளவு தேவனுடைய வல்லமே அனுப்பிச்சது இருக்கு என்று விசுவாசத்தோடு நீங்க செயல்படுத்தி பாருங்க. அந்த சத்துரு வேரோடு அழிக்கப்படும் பொழுது அதன் மூலியமா தேவன் மகிமைப்படுவார். கை தட்டுவோம். தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அந்த கேட்டிஸ்னர் உள்ளவர் அந்த சத்தியத்தை பயன்படுத்துறாரு. அண்ணாதுரை அவரு தன்னுடைய சொந்த மகளுக்கு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மகளுக்கு அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு நாங்க வரும்பொழுது அவங்க குடும்பமே அவருங்க, அவங்களுடைய ஒய்ஃபு, அந்த பேங்க்ல வேலை பார்த்த மக, பெங்களூர் 3 பேருமே கார் மூவ் ஆகி போகும் வர 3 பேருமே கும்பிட்டு என்ன அனுப்புறாங்க. நான் யோசிக்க, நம்ம அவ்வளவு பெரிய நம்ம அவ்வளவு பேர், அவர் ஒரு இன்ஜினியரு, அவர் ஒரு பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்மளுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். என்னன்னா அவர் சொல்றாரு, இந்த நீங்க கற்றுக் கொடுத்த அந்த மதுரை செமினார் தான் என் வாழ்க்கையை மாத்திச்சு, அந்த அதிகாரம் கையில இருக்கிறத நீ காட்டுன்னு சொன்னாரு. செல்போன் மூலியமா தான் என் மகளுக்கு ஜோம் பண்ண, அந்த ஸ்பாட்ல 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அங்கிருந்து மகள்கிட்ட இருந்து அற்புதத்தின் பதில் வந்து விட்டது. அல்லேலூயா. உங்க கையில பேனா தான் இருக்கா, பேனா மேல கைய வைங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் கையில இருக்கிற பேனா, என் கையில இருக்கிற சால்வு, சொல்லுங்க, என் கையில இருக்கிற சால்வு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. இத நான் போட போறேன். அசுத்தாவி அலறி ஓட போது, சொல்லுங்க, வியாதிகள் விலக போது, அற்புதம் நடக்க போது. கை தட்டுவோம். அற்புதம் நடக்க போது. ஒரு கடலே பிளகுமானால், ஒரு கடலே தரையா மாறுமானால், இயற்கைக்கு அப்பால் பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை என் கர்த்தர் செய்ய போகிறார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. மோசே கையில் இருந்த கோல் அப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. நீங்கெல்லாம் யாரு? ஊழிய ஆசாரியர்களா? ஆசாரி இல்லையா? வேதம் சொல்லுது, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள். நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு மேய்ப்பர், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு சுவிசேஷகன், நான் ஒரு போதகர், இப்படி சொல்றதுனால முக்கியம் இல்ல. முதல்ல எல்லா ஊழியக்காரருக்குள்ளேயும் ஒரு ஆசாரிய அபிஷேகம் நிச்சயது இருக்கு. ஆசாரியன் என்று சொன்னா சாதாரண ஆள் அல்ல ஐயா. ஊழியக்காரன் இந்த உலகத்துல சாதாரண ஆள் கிடையாது. நம்ம அப்படி நினைக்கிற, நான் ரட்சிக்கப்பட்டு என்னையா பிரயோஜனம், நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ அப்படி நினைக்கிறனாலதான் நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கிறாய். நீ ஒரு ஆசாரியன்
ஐயா அந்த ஆசாரியன் கால்கள்ல இருக்கிற பவர் இருக்க, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நீ போற வீடே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. யோசேப்பின் நித்தமாக போர்த்திபா குடும்பம் என்ன செஞ்சுச்சு? ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்புடைய கால் போர்த்திபா வீட்டுல வச்சா அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதம் வந்துட்டு. அதே மாதிரிதான் ஆசாரியன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். கைதட்டும், நடக்கும். ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16. காலம் முழுவதும் யோர்தான் காலம் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். கால் ஐயா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் அங்க பாருங்க, யோர்தானின் தண்ணீர்ல ஐயா, அந்த யோர்தானின் தண்ணீர்ல ஊழியக்க ஆசாரியன் காலு தான் பட்டுச்சான். என்ன அற்புதம் பாருங்க. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. செவர் மாதிரி நின்னுட்டான். குவியலா அந்த தண்ணியை நின்னுட்டான் பாருங்க. யோசுவா காலத்துல நடந்த அற்புதத்தை பாருங்க. ஐயா ஒரு ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டினா தேவன் இருக்கக்கூடிய இடம். இப்ப தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ள இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. இப்ப உடன்படிக்கை பெட்டி உன் மனித ஆவிதான். அந்த மனித ஆவிக்குள்ள உலகத்தை படைச்சவர் உனக்குள்ள வாழ்றாரு. அப்போ சுமக்கிற வெளியே சுமக்கிறவர்களுடைய கால் பட்டு யோர்தானின் தண்ணீர் சுவர் மாறி நிக்குமானால் ஐயா தேவன் நமக்குள்ளே வாழ்றார். நானே அவருடைய ஆலயம். அப்போ உன் கால் பட்டா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் சொன்ன வெளிப்பாடு ஞாபகம் இருக்கு. குழி இருக்கு. அந்த குழியில கால வலது காலினுடைய பெருவரல நீட்டும் பொழுது குழியில இருந்து மரித்த சடலங்கள் உயிரோடு எழும்பு. அப்ப அவங்க சொல்லும் போது எனக்கு அப்பெல்லாம் என்னத்தையோ சொல்றாங்க, என்னென்னமோ கண்டதாக சொல்றாங்க போல, கற்பனை பண்ணி சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சேன். அதை நான் சாதாரணமா நினைச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சாதாரணமா நினைச்சிட்ட, நீ வேதத்தின் அடிப்படையில பாரு. வெளியே பெட்டியை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியை வெளியே சுமக்கிற ஆசாரியன் காலில் ஒரு யோர்தானின் தண்ணில சுவர் மாதிரி நிறுத்த முடியும்னா பெட்டியை உள்ளுக்குள்ள வச்சுட்டே வாழ்றவன் கால்ல எவ்வளவு பவர் இருக்கு. கை கண்டுபிடிப்போம். எவ்வளவு பவர் சொல்லுங்க. பவர். இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புதங்கள் செய்யக்கூடிய பவர். சில நேரங்களில் ஆவியான தூண்டினார் வச்சுங்களா, காலை வச்சிரு. அவங்க கால் மேல உன் கால் டச் பண்ணிட்டு வச்சுக்கிறீங்களா. எலிசா அப்படிதான் பண்ணா. செத்து போன பிள்ளை மேல படுத்துதான் கூப்பிடுற, சூடு உண்டாக்குன, அவ்வளவுதான் எழுந்திச்சிட்டு போனான். அவன் உடம்புல உள்ளது அவன் அந்த செத்த பாடி மேல சூடு உண்டான உடனே அற்புதம் நடக்கு. ஐயா யோசுவா காலத்துல ஆசாரிகள் கால் வைக்கும் போதே அப்படி நடக்கு. அப்படின்னு சொல்லுங்க. கோல்ல வல்லம, அடுத்து என்னது, உன் கால்ல வல்லம, உன் நிழல்ல வல்லம, உன் எச்சில வல்லம. இயேசு குருடனை குணமாக்குறதுக்கு துப்புனாரு. துப்பி மண்ணை குலைச்சு கண்ணுல பூசி சிலவான் குளத்துல போய் என்னச்சு கழுவு போ அப்படின்ட்டு. அது இயேசுடைய எச்சி. அந்த இயேசு யாருக்குள்ள வாழ்றாரு? நமக்குள்ள தானே வாழ்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தானே கிறிஸ்துவுடைய சரீரம், நீ தானே கிறிஸ்துவுடைய அவயம். நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக தந்துள்ளார். நிறைவான சபை, அந்த சபைக்கு தலை கிறிஸ்துவா, உடல் நீதானா? அப்போ உன் எச்சிலையும் பவர் இருக்குல்ல, கை தட்டுவோம். உன்னுடைய எச்சிலையும் பவர் இருக்கு. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சிருங்களா, அதுதாங்க எழுப்புதல். கை தட்டுவோம். எழுப்புதல். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் ஜொலிக்கிறாரு, ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படிலாம் கிடையாது. இனிமே உங்களுக்குள்ள இருக்கிற கால்ல இருக்கிற பவர், கையில் இருக்கிற பொருளின் பவர், இதை எல்லாத்தையும் நீ கண்டுபிடிக்காதான் அதை செயல்படுத்தும் போதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை. 2 ராஜாக்கள்
2ஆம் அதிகாரம். எலியாவின் சால்வு எலிசா மேல விழுது பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13, 14 எடுத்து வாசிங்க. பின்பு அவன் ம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று ம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, அந்த எலியா ஊழியக்காரையா, அவன் மேல ஒரு சால்வு இருந்திருக்கு. அந்த சால்வு யார் மேல விழுது? எலிசாவின் மேல் எலிசா மேல விழுது. அவன் சால்வை எடுத்தான். அவன் என்ன செஞ்சான்? சால்வை எடுத்து சால்வை எடுத்தான். அடுத்து என்ன செஞ்சான்? எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அந்த சால்வை எடுத்து எதை அடிச்சானா? தண்ணீரை அடித்தான். ஒரு அடி அடிச்சான். என்ன நடந்தது பாருங்க. தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். கடலை அங்க 2ஆ பழக்கிறார். தண்ணீரே 2ஆக்குறார் பாருங்க. எதனால? சால்வு. எல்லாம் சொல்லுங்க. கோல்ல வல்லம, கால்ல வல்லம, என்ன வல்லம? சால்வுல வல்லம. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. உங்க கச்சிப்புல வல்லம, உங்க சட்டையில வல்லம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மதுரையில இந்த கோட்டை களத்தை அப்படி பண்ணும்போது இன்னைக்கு கோட்டை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நினைச்ச கோட்டை என்ன, இந்த சால்வே பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கைதட்டும். எல்லாம் கூடும். அது நீங்க எல்லாரும் செய்ய முடியும். நீங்கள் ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் மேல வந்து தான் போவாரியா. வந்து போறவங்க சால்விலேயே அவ்வளவு பவர் இருக்குன்னா, உள்ளேயே டென்ட் போட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு இயேசு. கை தட்டுவோம். உள்ளேயே வாழ்றாரு. அப்போ உன் சால்வில எவ்வளவு பவர் இருக்கும்? கை தட்டுவோம். எவ்வளவு பவர் இருக்கும்? பயன்படுத்துங்க. தாவீதுடைய கவுட்டை, பெலிஸ்தரை அடிக்கிறதுக்கு கவுட்டை, அந்த கவுட்டையில அவன் ஆற்றங்கரையில என்ன செஞ்சான்? 5 கூழாங்கற்கள் எடுத்தான். 5 கூழாங்கற்கள் எடுத்தான். 5 கூழாங்கற்கள்ல ஒரு கல்லை தான் கவுட்டையில வச்சான். அது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இருக்கும். 41, 49 வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் தண்ணிக்குள்ள போய் 5 கூழாங்கற்கள் எடுத்தான். அதுல ஒரு கல்லை தான் கவுட்டையில வச்சு சுழட்டி விட்டான். அப்ப இதுல என்ன இருக்கு? தாவீது ஒரு தேவ மனுஷன். அவன் தாவீது ஒரு தீர்க்கதரிசி. தாவீது ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அவன் கையில இருக்கிற கவுட்டையில வல்லமை இருக்கு. அந்த கவுட்டையில இருக்கிற கல்லுல வல்லமை இருக்கு. அந்த கல்ல ஒரு சொல்லட்டி விட்டா பெலிஸ்தருடைய நெத்தி கலந்துட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைகள் எதிரிக்கு பயந்து வாழ்றீங்க. பயந்து வாழ்றீங்க. ஆனா இந்த வருஷம் நீ பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. உன் கையில இருக்கிற கோலு, உன் கால்ல இருக்கிற பவரு, ஐயா உன் சால்வில இருக்கிற பவரு, உன் தாவீது கவுட்டையில இருக்கிற பவரு, இதுல எல்லாம் அந்த அவன் சத்தியத்தை பயன்படுத்தும் போது பெலிஸ்தியர் ஒரு கல்லுக்கே பதில் சொல்ல முடியல. எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற தேவனுடைய வல்லமையை எதிர்த்து இந்த உலகத்துல எந்த சக்தி, உலகத்துல இருக்கிற அத்தனை மந்திரவாதி சேர்ந்து உனக்கு மந்திரம் வச்சாலும் ஒரே கல்லுல தட்டிடலாம். கை தட்டும். ஒரே கல்லுல எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வைக்காமலே போகும். எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வைக்காமலே போகும். ஒரு வழியாய் புறப்பாடுவோம். சொல்லுங்க. ஒரு வழியாய் புறப்பாடுவோம். எதிரிட்டு ஓடுவாய் 7 வழியாய். எதிரிட்டு ஓடுவாய் 7 வழியாய். பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வதுவோ, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. சுகமாயிருப்பேனே. நான் செழிப்பாயிருப்பேனே. இந்த ஆண்டு உயர்வாயிருப்பேனே.
இந்த ஆண்டு சத்துருக்களை நொறுக்குவேனே, இந்த ஆண்டு சத்துருக்களை நொறுக்குவேனே, இந்த ஆண்டு அதிகாரத்தை பயன்படுத்துவே, சால்வை எடுத்து வியாதிசு மேல் போடுவே. அப்படியே நீங்க செயல்படுத்துங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள் உங்களுக்கு சொல்லல. ஏதோ ஒரு என்னடா சால்வுங்கிறாரு, கோலுங்கிறாரு, கால்ல தண்ணி யோர்தான்ல கால வச்சாருங்கிற இது கதை நினைச்சீங்களா? இது உயிருள்ள வார்த்தை. கைத்தட்டும். உயிருள்ள வார்த்தை. இது அழியாத வார்த்தை. இதை விசுவாசித்து பயன்படுத்தினாங்க. எடுத்து வாசிங்க. எலிசாவுக்கு இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6 வரை வாசிங்கன்னா, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற அந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் ஐயா, இருக்கிறது. இந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கியா, எங்களுக்கு கொஞ்சம் விசாலமான வீடுகள் வேணியா அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகிட்ட போறாங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்துல போறாங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். குடியிருக்கிறதுக்கு அங்க ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று கோடாரியை கொண்டுட்டு மரத்தை வெட்டுறதுக்கு போறாங்க. அதற்கு அவன் போங்கள் என்றான். போங்க அப்படின்ட்டு உடனே அவங்க சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளே நீங்க வந்தாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். எலிசாவை வருந்தி கூப்பிடுறாங்க. அவர்களோடு கூட போனான். அவன் தீர்க்கதரிசி நினைச்சுட்டான், கூட போயிட்டான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரி எங்க விழுந்துட்டு? தண்ணீரில் விழுந்தது. கோடாரி என்னது? இரும்பு. கோடாரி என்னது? இரும்பு. அந்த இரும்பு தண்ணிக்குள்ள போயிட்டு அவங்க என்ன ஐயோ, அவன் ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அவன் பாருங்க, தேவ மனுஷன் அசால்ட்டா பேஸ் பண்றான் பாருங்க. எப்படி எங்கே விழுந்தது என்று கேட்டான். எங்கப்பா விழுந்துச்சு? கோடாரி எங்க விழுந்துச்சு கேக்குறான். அந்த இடத்தை குறிப்பிட்டு அவங்க காட்டுறாங்க. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி, ஒரு என்ன செஞ்சானா? கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து, எரியும் போது எப்படி எரியும்? இப்போ நீங்க கல்ல தூக்கி எரியுறீங்க வச்சுங்களேன், எப்படி எரிவீங்க? அந்த கல்லை நீங்க கையில தானே எடுப்பீங்க, கையால தானே எடுப்பீங்க. இப்போ ஒரு பேப்பரை தூக்கி வீசுறேன்னா என் கையில இருந்தா அந்த பேப்பர் போகும். எலிசாக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த சத்தியத்தை அறிந்திருக்கான் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அழிந்து போகிற அந்த மகிமை உள்ள ஊழியத்திலே அவங்க நினைச்சிருக்காங்க, என் கையில இருக்கிற பேப்பர்லயும் வல்லம் இருக்கியா? அந்த மரத்தினுடைய கொப்பை வெட்டி எதுல விழுந்துச்சு கோடாரி, இப்ப நான் போடுறேன் பாரு. அவன் கையில இருந்து அது பாஸ் பண்ணி போகுது அந்த கொப்பு. அத போட்டா இரும்பை மிதக்க பண்ணி, மிதக்குது. ஐயா, மிதக்காதது மிதக்குது பாருங்க. கை தட்டுமா? மிதக்குது. எல்லாரும் பக்கத்து பாரு சொல்லுங்க. உன் கையில இருக்கிற பேனால பவர் இருக்கு, நோட்ல பவர் இருக்கு. உன் கையில அப்படி வச்சீங்கன்னா, பைபிள்ல நீ எப்பவும் கையில வச்சிருக்க அந்த பைபிளை வச்சு எடு நோயாளி மேல. அல்லேலூயா. நீ அப்படி விசுவாசத்தை பயன்படுத்தி. ஐயா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் வந்து போனவங்களுக்கு அப்படி அற்புதம்னா, புதிய ஏற்பாட்டு நீ தூங்கினாலும் உன் கூட தான் இருக்கிறாரு, நீ எந்திரிச்சாலும் உன் கூட தான் இருக்கிறாரு, நீ அமெரிக்காவுக்கு போனாலும் உன் கூட தான் இருக்கிறாரு. இது பேதுரு கண்டுபிடிச்சான். அதனாலதான் பேதுரு நிக்க விட்டு அவனுடைய நிழல்ல வியாதியஸ்தர்களை கடத்தி வச்சாங்க. பேதுருடைய நிழல்ல வல்லமை இருந்தது. ஏன்னா தேவன் அவனுக்குள்ள வாழ்றாரு, உள்ளேயே வாழ்றாரு. கடைசி காலத்துல நம்முடைய ஊழியர்களை அப்படித்தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அதுதான் எழுப்புதல். கை தட்டுவோம். எழுப்புதல், எழுப்புதல். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் ஜெர்மன்ல இருந்து வருவாரு, யாரோ ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வருவாரு. இல்ல, இங்க இருந்தோ அமெரிக்காவுக்கு போறாங்க. கை தட்டுவோம். இங்க இருந்தா கனடாக்கு போறாங்க. அல்லேலூயா. அங்க இருந்து வந்த காலம் எல்லாம் போயிட்டு இங்க இருந்துதான் கர்த்தர் அனுப்ப போகிறார். கை தட்டுவோம். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு அந்த நாட்கள் நம்முடைய கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான். ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு தாயா அந்த ஊழியம் அப்படின்னு இல்ல. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லிட்டாரு,
என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன். யோவான் 14:12 சொல்றாரு, ஐயா ஊழியக்காரன் என்று சொல்லல, அப்போஸ்தலன் என்று சொல்லல, தீர்க்கதரிசி என்று சொல்லல, பிரபல சுவிசேஷகர் என்று சொல்லல, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரிகளை செய்வான், அதை காட்டிலும் மேலான கிரிகளை செய்வான் என்று மெய்யாகவே மெய்யாகவே கை தட்டுவோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். விசுவாசிகளே எப்படி செய்வாங்களாம்? விசுவாசிகளே செய்வாங்களா? உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உன் கையிலே பவர் இருக்கு. உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உன் கையிலே பவர் இருக்கு. உன் மனைவி ஆசீர்வதிக்கிறதுக்கு உன் கையிலே பவர் இருக்கு. உன் பிள்ளைகளின் சுரத்தை போக்க உன் கையிலே பவர் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தாதனாலதான் சத்துரு தலை மேல ஏறி ஆடுறான். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, திரும்ப திரும்ப செயல்படுத்தி பாருங்க, உங்க வீடு குட்டி பரலோகமாய் மாறும். கைத்தட்டும், குட்டி பரலோகமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கோல்ல வல்லமை, கால்ல வல்லமை, சால்வுல வல்லமை, கவுட்டையில வல்லமை, கல்லுல வல்லமை. ஐயா மரத்தினுடைய கொப்பை கைய பிடிச்சு வெட்டி உள்ள போடுறான், அந்த கையில இருந்து பவர் கொப்புக்கு போகுது, கொப்பு தண்ணியில இருக்கிற இரும்பை மிதக்க பண்ணுது. புத்தி கேட்டாதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு மாய ஜாலம் மாதிரி தான் இருக்கு. அதனுடைய மூல காரணம் என்ன? அது தேவனுடைய வல்லமை. கைத்தட்டும், தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. பொருளாதாரத்துல எனக்கு அதுக்கு காசு இல்ல, எனக்கு இதுக்கு காசு இல்ல, இந்த வருஷம் நீங்க அப்படி சொல்லவே மாட்டீங்க. என் ஆண்டவர் எப்படி உங்களை போஷிக்க போறாருன்னு பாருங்க. ஐயா உங்களை போஷிக்க போறாருன்னு பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஹாலுக்கு நான் பாதி கொடுக்கிறேன் அப்படின்னாரு. சரி, வேற யாரும் கொடுக்கலன்னா நான் கொடுக்கிறேன் அப்படின்னாரு. நான் எதையுமே என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, என் தேவன், அதுதான் பரலோகத்தை திறக்கிற சாவிங்கிறது. அந்த பவர் நமக்குள்ள இருக்கு. திடீர்னு நீங்க மத்தியானம் சொல்ற, பாஸ்டர் ஃபுல்லாவே நான் கொடுத்துறேன் பாஸ்டர். ஏன்னா எந்த மனிதனுடைய இதயத்தை குடையக்கூடிய பவர் தேவன் நமக்குள்ள வாழ்றார். கைதட்டும், நமக்குள்ளே வாழ்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெருமைப்படுத்துக்க சொல்லல, அந்த சாவியை கரெக்டா போட்டான்னா பரலோகத்தின் லாக்க திறக்க முடியும். பரலோகத்தில் லாக்க திறக்க முடியும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்து விட்டார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்து விட்டார். ஓ சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு, ஓ கூரை இல்லையே, கூரை இல்லையே, அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, சத்தியத்தை பயன்படுத்துவதற்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, வார்த்தையை நம்புறவனுக்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லை. ஓ சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூரை. ஐயா பெரிய பவர் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்குமானால் பரலோகம் நம் பக்கமாய் திரும்பி விடும். கைதட்டும், பரலோகம் நம் பக்கமாய் திரும்பி விடும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்கு நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்ளதெல்லாம் அருளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரலோகத்தை திறக்கிற பூட்டை உடைக்கிற சாவி தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இங்க பொருளாதாரத்தை தேவைகளை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தில் இருந்து விடுதலையாக்கி செங்கடலை தாண்டி எங்க கொண்டு வந்துட்டாரு? வனாந்தரு. 20 லட்சம் ஜனங்களை மோசே நடத்துறான். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கலையா?
மாமிசம் கிடைக்கலையா? என்ன கிடைக்கல? மாமிசம் கிடைக்கல. தேவன் சில ட்ரைனிங் கொடுக்கிறாருங்க. ஐயா உனக்கு கானானே வச்சிருக்கிறாரு. இவனை திருத்துறதுக்காக, இவனை மாத்துறதுக்காக வனாந்தரத்துல வார்த்தையை நம்பி நம்பி பிழைக்கணுங்க. கொஞ்சம் வெயிட்டிங், ஒரு பரீட்சை வைக்கிறாரு. ஆனா அந்த ஜனங்களுக்கு, நான் அப்போ எழுத்துல இருந்திருப்பேனே, நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ, ஏன் தான் சபைக்கு வந்தனோ, நான் ரட்சிக்கப்படாம இருந்தா நல்லா இருக்கலாமே, ரட்சிக்கப்படனா சினிமா பார்க்கலாமே, தண்ணி அடிக்கலாமே, ஜாலியா இருக்கலாமே, இப்ப அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே என்று நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கு. ரட்சிக்கப்படாம இருந்தா கவலை போக்க தண்ணி அடிச்சுதான் வாழ்ந்திருப்பேன், சினிமா தேட்டர்ல போயா வாழ்ந்திருப்பேன், இப்ப அங்கிட்டும் போக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதாங்க முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. உன்னுடைய தேவன் எகிப்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி எப்படியா கொண்டு வந்தாரு? அதை நீ நினைச்சியா? நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட, எப்படி பரலோகத்தின் குடிமகனா மாத்தின, நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல உனக்கு என்ன அற்புதம் செஞ்சாரு, என்னெல்லாம் செஞ்சாரு? இப்ப வனாந்தரத்துல எதுக்கு கொண்டு வராருன்னா, நீ தேவனை நம்பி வாழணுங்கிற ஒரு பயிற்சி தான். உனக்கு கானான் வச்சிருக்கிறாரு. யோர்தான், எரிகோ, கானான். அந்த கானான் உனக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்ப நீ அது சுகந்தரிக்கிறதுக்கு நீ சில காரியங்களை மாற்ற வேண்டி இருக்கு. அதுதான் கர்த்தர் வனாந்தரத்துல கொண்டு வராரு. இவங்களுக்கு பொறுக்க முடியல. எனக்கு கறி இல்ல, எனக்கு முட்டை இல்ல, எனக்கு ஒரே காய்கறியா தந்து என்ன கொல்றீங்க, நான் எகிப்துல இருந்தா சாப்பிட்டுருப்பேனே, முறுமுறுக்கிறாங்க. மோசேட்ட போய், என்னையா நீர் ஊழியக்காரர், நீர்லாம் ஒரு ஊழியக்காரனா? முறுமுறுத்தாங்க. சில முறுமுறுத்தனாலதான் வனாந்தரத்துல அழிஞ்சு போனாங்க. இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா, என்னாகமம் 11:23 எடுத்து வாசித்து பாருங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? இறைச்சிக்காகவா இப்படி பண்றாங்க? நான் என்னென்ன அற்புதம் எல்லாம் செஞ்சேன், என் கை குறுகி போச்சா? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது என்ன செய்வாய்? காண்பாய் என்றார். 31 பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, பரலோக தேவன் கர்த்தரிடத்தில் ஒரு காற்று, அதுதான் உன்னத காற்று, விண்ணக காற்று, பரலோக காற்று, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று தான் புறப்பட்டு வந்துச்சான். சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, அங்க மோசே சொல்றாரு, இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கு, கடல்ல இருக்கிற அவ்வளவு மீனையும் கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு காணாதே, எப்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு? ஐயா மோசேக்கே கல்லறங்களை தடுமாறுறாரு. ஏன் ஆண்டவர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்யறவரு. அசால்ட்டா ஒரு காற்றை தான் அனுப்பி விட்டாரு. என்ன அனுப்பி விட்டாரு? ஒரு காற்றை தான் அனுப்பி விட்டாரு. என்ன நடந்தது? சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, பாளையத்தை சுற்றிலும், பாளையத்தை சுற்றிலும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், ஒரு நாள் பிரயாணம் வர நடக்கிற அளவுக்கு காடைகள் குவிஞ்சிட்டான். தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. 2 முழ உயரத்துக்கு விழுந்து கிடக்க செய்தது. ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிற அளவுக்கு இறைச்சியா கேட்க, ஒரு நாளைக்கு என்ன எவ்வளவு இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இரு. நான் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், வாரி வாரி இறைக்கிற தேவன். எனக்கு கொடுக்கதான் தெரியும், எனக்கு பிசினித்தனமே எனக்கு கிடையாது, எனக்கு கொடுத்துதான் பழக்கம். ஆண்டவர் தன்னுடைய குணத்தை சொல்றாரு பாருங்க. சாப்பிடு, எவ்வளவு சாப்பிடணும்? ஒரு நாள் பயணம் வரை 2 முழ உயரத்துக்கு காடைகளை குவி வச்சாராம். ஒரு சாதாரண ஒரு காற்றுக்கு அவன் தேவைகளுக்கு அதிகமா கொண்டு சரிச்சிட்டார் இறைச்சிய. அப்ப இறைச்சிய உணவு சரிப்பாருன்னா, உடுத்த உடை, குடியிருக்க வீட்டு, ஒரு காற்று போதுங்க. கைதொட்டும், ஒரு காற்று. பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடு. பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடு.
சின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடு, அக்கினி அபிஷேகம் இன்று தாரும் தெய்வமே. Glory, glory. அக்கினி அபிஷேகம் இன்று தாரும் தெய்வம், என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடு. பரிசுத்த ஆவியானவரே, காற்று ஐயா அவர் மேல உன் மேல வீசிட்டாரு, டச் பண்ணிட்டாரு. எங்கேயோ கிடக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் உன் பாதத்துல வந்து குவிய செஞ்சிருவாருங்க. பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த ஆண்டு அப்படி செய்ய போறாரு. கை தட்டும். இந்த ஆண்டு தேவ பிள்ளைகள் பாதத்துல கண்டு ஆசீர்வாதத்தை ஒரு குவியலாக சொல்லுங்க, குவியலாக. ஐயா நீ எத்தனை லட்சம் கடனா இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு அது லேசான காரியம். கை தட்டும். லேசான காரியம். உனக்கு என்ன பெரிய மேட்டரா இருக்கலாம், என் தேவனுக்கு அது லேசான காரியம். கை தட்டும். ஹல்லேலூயா. இப்ப என்ன பிசாசு இந்த வேலையை பண்றான் தெரியுமா? ஐயா நீங்க சொல்றீங்க கோல்ல வல்லமதான், கால்ல வல்லமதான், சால்வுல வல்லமதான், கல்லுல வல்லமதான், கையில இருக்கிற மரக்கட்டை கொப்புளே வல்லமதான். ஆனா அவங்க தேவ மனுஷன், நான் ஒரு பாவி இல்லையா? ஐயா பாவியிலையும் பிரதான பாவி யாரு? பவுல் சொல்றாரு. பவுல் சொல்றாரு பாவியிலேயே பிரதான பாவி. நான் ஊழியக்காரங்களெல்லாம் அடிச்சேன், சபையெல்லாம் அடிச்சுன்னு இருக்குன்னு, பாவிகளை விட மோசமான பாவினா என் கட்சிப்புல வல்லமை வெளிப்படலையா? என்ன கர்த்தர் பயன்படுத்தலையா? ஐயா அந்த பாவியை மாற்றக்கூடிய பவரே உனக்குள்ள இருக்கு. கை தட்டுவ இருக்கு. 2 கொரிந்தியர் 5:21. ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். தேவன் தம்முடைய வல்லமை உங்க மேல காட்ட போறாரு. 2 கொரிந்தியர் 5:21. தேவனுடைய நீதியாகும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவர் சொன்னாரு, ஏ பிசாசு உன்னை குழப்புறானா? நீ ரொம்ப மோசமானவன். நீ ஆண்டவருடைய வல்லமை கோலை நீட்டுற அளவுக்கு, கடலை பழக்கிற அளவுக்கு உனக்கு பரிசுத்தம் இருக்கும். அப்படி ஒரு நேர்மையான வாழ்க்கையா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா தேவன் சொல்றாரு, ஐயா உன் பாவத்தை நான் வாங்கிட்டேன், சிலுவையில வாங்கிட்டேன், என் பரிசுத்தத்தை உனக்குள்ள கொடுத்துட்டேன். வசனத்தை இன்னொரு முறை, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வார்த்தை பாருங்க, நமக்காக. ஐயா உன் கையில கோல் பவரா இருக்கணும், உன் கால்ல உள்ள வல்லமை பவரா இருக்கணும், உன் சால்வுல இருக்கிற வல்லமை பவரா இருக்கணும், உன் கையில இருக்கிற கவுட்ட கல்லு ஐயா மர கொப்புகள் கூட பவரா இருக்குனுங்கிறதுக்காக உன் பாவத்தை நான் சிலுவையில வாங்கிட்டேன், என் பரிசுத்தத்தை உனக்குள்ள வச்சிட்டேங்கிறார். கை தட்டும். வச்சிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் சக்கரியாவின் புஸ்தகம், சக்கரியாவின் புஸ்தகம் யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சக்கரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய, அவனுக்கு எதிரே ஒருத்தன் வில்லன் இருக்கான் பாருங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. எய்தாப்ல யார் இருக்கா? சாத்தான் நிக்கிறான். அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? யோசுவாவோ எனில்
யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கான்? அழுக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். தூதனுக்கு முன்பாக நின்றான். ஏன்னா வில்லன் வந்து எப்பொழுதுமே பிசாசுடைய ஆவி உள்ளவர்கள் என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைய நினைச்சுவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் யோசுவாவுக்கு இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கான், இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கான் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக சாத்தான் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். கர்த்தர் சொல்ற, நீ யாருடா, உன்னை நான் கடிந்து கொள்றேன், நீ யாரு என் பிள்ளைய நீ குறை சொல்றதுக்கு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்றார். அழுக்கு வஸ்திரம் சொல்ற இவனை தான் நான் பயன்படுத்த போறேன், அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள், களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து, எல்லாரும் உன்னை சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றேன் பாரு, நான் உன்னை சரிப்படுத்துறேனா இல்லையா பாரு, நான் உன்னை உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். எவ்வளவுக்கு சேட்டை பண்ணானோ அவனுக்கு தான் பெஸ்டா கொடுக்கிறார் பாருங்க. வஸ்திரம் கொடுத்தாருன்னு சொல்லல, சிறந்த வஸ்திரம். சிறந்த வஸ்திரம். கை தட்டுமா? சிறந்த வஸ்திரம் ஐயா, உயர்ந்த வஸ்திரம், மேன்மையான வஸ்திரம் ஐயா, அது உயர்ந்த வரங்கள். ஏன் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு பெஸ்டா கொடுக்கிறாரு? பேதுரு 3 தடவை மறுதலிச்சாரு, அவன் தான் செத்தவனை எழுப்பக்கூடிய பவரை பெற்றான். ஏன்னா இவன் சிறப்பான தேவன் வஸ்திரத்தை வரத்தை கொடுக்க போறான்னு சாத்தானுக்கே தெரியும். அதனாலதான் முன்னக்கூட்டியே அவனை கொடைய ஆரம்பிக்கிறான். ஆனாலும் தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றுவது அல்ல. கைத்தட்டும். ஒருத்தனை தெரிந்து கொண்டார்னா, அவர் சூஸ் பண்ணார்னா, நான் மாத்தி காட்டுறேன், பிசாசே என் பிள்ளைய குழப்புறேன், நான் மாத்தி காட்டுறேனா இல்லையா பாரு. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை எந்த பிசாசும் அடக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு என்ன சின்ன, அவன் தலையில சிரசின் மேல், அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். சுத்தமான பாகையை வைப்பார்கள். ஆண்டவர் பாருங்க, யார சாத்தா அவன் ஒண்ணுக்குமே லாய்க்கல, இவன் சரியில்லாத ஆளுன்னு சொல்றானோ அவனைதான் ஆண்டவர் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்க போறேன், உயர்ந்த வரங்களை கொடுக்க போறேன், அவனை கொண்டுதான் தேசத்தை கலக்க போறேன், அவனை கொண்டுதான் தேசத்தை அசைக்க போறேன். அதாங்க தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. எதுக்காக அந்த வசனத்தை எடுக்கிறான்னா, ஐயா என் கட்சிப்பை பயன்படுத்த போறேன், என்னுடைய சால்வை நான் பயன்படுத்த போறேன், என் கையில இருக்கிற செல்போனை நான் பயன்படுத்த போறேன், ஆனா என்ன பிசாசு குற்றப்படுத்துவானே, நான் அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லையே நினைக்காத. இயேசு உன்னுடைய அக்கிரமத்தை அவர் சிலுவிலே வாங்கி விட்டார், அவருடைய நீதியை உனக்குள்ள வைத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை உனக்குள் வைத்திருக்கிறார், அவருடைய உயர்ந்த வஸ்திரத்தை உன்மேல் உடுத்தி இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வரங்கள், அப்போஸ்தலர் ஆவி, தீர்க்கதரிசன ஆவி, சுகமளிக்கிற ஆவி. இயேசு சொன்னார்ல யோவான் 7:37-38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், புறப்பட்டு ஓடும், புறப்பட்டு ஓடும். ஐயா ஆண்டவர் சொல்றாரு, என் மேல அந்த காற்று, ஒரு சின்ன காற்று வந்து காடுகளை குவிய செஞ்சுச்சு இல்ல, ஏசப்பா மேல ஒரு கடுகளை விசுவாசம் வை, கடுகளை விசுவாசம் வை. உள்ளத்துல இயேசு எனக்குள்ள வாழ்றாரியா, அவர் எனக்கு பரிசுத்தமா இருக்கிறாரு, அவர் எனக்கு வல்லமையா இருக்கிறாரு, கோடாரியை மிதக்க வைக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளதான் இருக்கு, இயேசு எனக்குள்ளதான் வாழ்றாரு. அந்த விசுவாசிச்சா உனக்குள்ள இருந்து நதி புறப்பட்டு ஒரு ஆறு ஓடும், ஒரு குளம் ஓடும் சொல்லல, ஒரு நதியே பாயுமா. ஒரு தேவ பிள்ளைகள் உள்ளத்துல இருந்து என்ன பாயுமா? நதிகள் அப்படின்னு வேதம் எடுத்து வாசிங்க. அந்த ஒரு வசனத்தை வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, யோவான் 7:38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, யாரார்னா எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்ப விசுவாசிக்கிறேன். நான் இப்ப இந்த வார்த்தையை எடுத்துக்கிறேங்க. ரோமர் 4:23, இதுதான் இப்ப உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வர போகுது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு மணலை எண்ண முடியாத அளவுக்கு, நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு சொன்ன அவன் விசுவாசி தான், அவன் நீதியாக எண்ணப்பட்டுச்சு.
அது அவனுக்காக மாத்திரமல்ல, அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காகவும். எனக்காகவும் பைபிள்ல இருக்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இப்போ உனக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. இப்ப என் கையிலயும் பவர் இருக்கு, எனக்குள்ளேயும் வல்லமை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றி ஆண்டவரே. உடைய சால்வில் இருக்கிற வல்லமை, உடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. ஆண்டவரே சொல்றாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ இப்பதை இப்பொழுது உனக்கு நான் காட்ட போறேன். ஆவியானவர் எதற்காக சிறிய செய்வார்? வார்த்தை உண்மைங்கிறதை நிரூபிப்பார். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் சிறுபிள்ளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க. நான் கதை கேட்க வரல, நான் அப்படியே பைபிள்ல இருக்கிற நான் செயல்படுத்தணும். உங்க வார்த்தை சத்தியம்பா, உங்க வார்த்தை உண்மை ராஜா, நான் அதை செயல்படுத்தணும். நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த நாள்ல யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ அந்த இடத்துல உங்க கைகளை வைங்க, அல்லது உங்க கையில இருக்கிற பொருளை எடுத்து அத இயேசுவின் நாமத்தை அந்த வல்லமை இறக்குறேன் என்று சொல்லி உங்க வியாதி உள்ள இடத்துல அந்த பொருளை வைங்க. இப்பொழுதே இயேசுவின் நாமத்து சுகமாகும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்து சுகமாகும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் கரையும். இப்பொழுதே அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறைந்து போகும். ஓ glory 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 glory. நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை பயன்படுத்த கிருபை செய்யும். சத்துருவின் சகல வல்லமை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டி வைக்கிறேன். சுகத்தை, அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்ட அவிழ்க்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.